வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனல் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் சூக்ஷ்மதர்ஷினி. இது 2024 வெளிவந்த ஒரு மிஸ்ட்ரி காமெடி த்ரில்லர் ஃபில்ம். இது மலையாளம் மூவி. இந்த படம் வந்து MC ஜித்தின் அப்படிங்கிற டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு லிபின் அண்ட் அதுல் ராமச்சந்திரன். இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரியதர்ஷினி, அதாவது நஸ்ரியா நசீம் பண்ணியிருக்க கேரக்டர், அவங்க வந்து ஒரு க்யூரியஸான ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க வந்து டெஸ்பரேட்டாக வேலை தேடிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் ஆண்டனி அண்ட் இவங்களோட பொண்ணு வந்து கனி. இவங்களோட லைஃப் நார்மலாக ஆர்டினரியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அன்டில் அங்கே வந்து மேனுவல் அப்படிங்கிறவர், அதாவது பக்கத்து வீட்டில் குடி வர வரைக்கும். மேனுவல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசில் ஜோசப் பண்ணுற கேரக்டர். இவரோட தன்னோட அப்பாவோட இறந்து போன தன்னோட அப்பாவோட பேக்கரி பிஸ்னஸை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் பக்கத்து வீட்டில் திரும்ப குடி வராரு. ஸோ அவர் வந்து அவரோட அம்மா, அவங்க கூட வந்து அவங்க அம்மா கிரேஸும் இருக்காங்க. இவங்க இந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கப்புறமா பிரியாவுக்கு வந்து நிறையா இவர் மேலே வந்து ஒரு டவுட் வருது. இவங்க ஏதோ ஹைட் பண்ணுற மாதிரியும், இவர் ஏதோ அதாவது மறைச்சு வைக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் பண்ணுறாங்க. நார்மலாக எல்லாருக்கும் அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் வந்து மேனுவல் ரொம்பவே ஒரு நல்ல சாமிங்கான கேரக்டர் தான். பட் பிரியாவுக்கு அப்படி கிடையாது. இவங்க வந்து கண்டிப்பாக இவர் ஏதோ மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏதோ இவருக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி உணர்ந்துகிட்டே இருக்காங்க. அவங்க இன்ஸ்டிங்க்ட் அப்படி சொல்லிகிட்டே இருக்குது. ஒரு இன்சிடெண்ட்டும் அந்த மாதிரி நடக்கும். என்னென்னா, அடுத்த நாள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் வந்து நைட்டு பீஃப்னு சொல்லி பார்ட்டி மாதிரி கொடுப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் சாயங்காலம் அந்த ஒரு உடும்பை வந்து அவர் அங்கே அடித்து கொண்டிருப்பார். அதுதான் வந்து அவர் சமைச்சிருக்காருன்னு நல்லாவே தெரியும் பிரியாவுக்கு. பட் ஆனால் அங்கே இருக்கவங்ககிட்டலாம் பீஃப்னு சொல்லி அது கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக இவர் வந்து உண்மையாக இல்லை, ஏதோ விஷயத்த மறைக்கிறாரு அப்படின்னு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்க அவங்க அம்மா கிரேஸுக்கு வந்து அல்ஷிமஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். யார்கிட்டையும் பழகவோ பேசவோ வந்து அனுமதிக்க மாட்டார் மேனுவல். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பிரியாவுக்கு வந்து அவங்க அம்மா கிரேஸை பார்க்கவும் அந்த மாதிரி ஒன்றுமே தோணாது. அவங்க நார்மலான ஒருத்தவங்கள தான் தெரியும். பட் இருந்தாலும் ஏன் மேனுவல் வந்து அவங்க அம்மா கிட்ட பேச அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இவர் வந்து ஏதோ விஷயம் மறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அது அவங்க கெஸ் பண்ணுற மாதிரி வந்து பலவிதமான இன்சிடென்ட்ஸும் நடக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி போகாது. நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு படம் தான். அண்ட் இவரை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரியா வந்து அவங்களோட பக்கத்தில் இருக்கிற நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துட்டு அவங்க என்னென்ன பிளான் பண்ணுறாங்க, அந்த பிளான் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு காமெடி கலந்த போகிற ஒரு ட்ராமா படம் தான் இது. இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் உங்களை கெஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். எங்கேயும் போர் அடிக்காது. அந்த மாதிரியான ஒரு நல்ல படம் இது. மலையாளமில் ரொம்பவே கலெக்ட் பண்ண, ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் 2024 வெளி வந்ததில். ஸோ இந்த படத்தை பற்றி ஓவராலாக சொல்லணுன்னா, இது வந்து ஒரு மிஸ்ட்ரி அண்ட் உங்களை கெஸ் பண்ண வச்சுட்டே இருக்க மாதிரி ஒரு படமாக இருக்கும். காமெடி கலந்த படம். நமக்கு கண்டிப்பாக நல்லாவே புரியும். தோ இட் இஸ் அ மலையாளம் மூவி. நம்ம வந்து நிறையா சப்டைட்டல்லாம் வச்சு பார்க்க வேண்டியதில்லை. ஒரு யதார்த்தமாக ஒரு க்ரியேட்டிவான ஒரு மலையாளம் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். Thank you.